ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வர ஜனவரி 6ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக Xiaomi இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த Xiaomi 11i ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தாண்டி வேற இன்னும் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வர ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீடைல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்னு பார்க்கும்போது டிசைனை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக கிடைக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் டிசைன் என்ன மாதிரியான பேட்டர்னில் என்ன மாதிரியான அவுட்லுக்கில் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் வர ஜனவரி 6ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க லான்ச் பண்ணியிருந்த ஒரு சின்ன போஸ்டரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ட் என்ன மாதிரியான கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் கிரீன், ப்ளூ, பர்பிள் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத அந்த போஸ்டர் வழியா இவங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் கலர் ஆப்ஷன் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது. பட் ஆனால் டிசைன் பேட்டர்ன் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. அதே சமயம் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது. ரீசெண்டாக ரெட்மி குளோபல் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு Xiaomi பிராண்டுக்கு கிட்ட ரீபிராண்ட் பண்ணி Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ஒரு நேம்ல நெக்ஸ்ட் வர ஜனவரி 6ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜர் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இவங்க சைனீஸ் மார்க்கெட்ல ரெட்மி பிராண்டிங்க்கு கீழே லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற அதே ஸ்பெக் தான் அப்படியே இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் போன்லயுமே ரிட்டைன் ஆக போகுது. பட் ஆனால் டிசைன் பேட்டர்னும் ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அந்த ஸ்மார்ட் போனுடைய அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ல இருக்குமா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. ஏன்னா டிசைனை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அவங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. அதனால டிசைன் மட்டும் இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் புது டிசைன் பேட்டர்ன்ல வரப்போகுதா இல்ல ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அந்த ஸ்மார்ட் போனுடைய அதே டிசைன் பேட்டர்ன்ல வரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட்லி Xiaomi பிராண்டிங்க்கு கீழே வரதுனால டிசைன்ல சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ரெட்மி லான்ச் பண்ண அதே டிசைன் பேட்டர்ன்ல கொண்டு வர மாட்டாங்க. டிசைன் வைஸ் பேக் சைடு அவுட்லுக்க கண்டிப்பா Xiaomi பிராண்டிங்க்கு ஏத்த மாதிரி இங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. அடுத்ததாக ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியுடைய ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் சைனாவில் அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் சைனாவில் அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அப்படியே லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்க போகுது. மற்றபடி இந்த டிஸ்பிளே நமக்கு 8 பிட்கான AMOLED டிஸ்பிளேவா இல்லை 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேவா வேற என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த டிஸ்பிளேல இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. ஏன்னா Xiaomi 11 சீரிஸ் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் போன்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த மாதிரியான 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் மேபி இருக்குது. ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ்ல அந்த 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே இல்ல அப்படின்னாலும் இங்க Xiaomi பிராண்டிங்க்கு கீழே கொண்டு வரதுனால அதுவும் Xiaomi 11 சீரிஸ்க்கு கீழே கொண்டு வரதுனால அதுல கொடுத்திருந்த மாதிரியே 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி கொடுக்குறாங்களா 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுதா இல்லை நார்மல் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சராக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்க போகுது. 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 120 வாட்ஸ்க்கான இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை யூஸ் பண்ணி இந்த 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியை ஜஸ்ட் வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இது ஒரு வேற லெவலான ஃபீச்சர் தான், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஜஸ்ட் 15
நிமிஷத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு வேற லெவல் ஃபாஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் சிப்செட் பவர் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க. மீடியாடெக் கூடிய Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட்டை பேக் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த மீடியாடெக் Dimensity 920 பொறுத்த வரைக்கும் 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இவங்களுடைய ப்ரீவியஸ் மீடியாடெக் Dimensity 900 விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இந்த Dimensity 920 அப்படின்ற சிப்செட்டை அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால எடுத்துக்க முடியும். Cortex A78 பிரைம் கோரோட 2.5 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட இந்த ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொண்டு வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதனால் கேமராவில் பெரிய லெவலில் எந்த ஒரு இனோவேட்டிவான அப்கிரேடேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. யூஸ்வலாக இவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த மாதிரி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் சைட் 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் சைட் கேமராவோட தான் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க இப்போ கொண்டு வர போகிறாங்க. அந்த வகையில் இந்த கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டீசென்டான கேமரா செட்டப் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் JBL-ஓட இங்கே பார்ட்னர்ஷிப் பண்ணி JBL டியூனடு டிசைன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஸ்பீக்கர்ஸுடைய சவுண்ட் குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த Redmi Note 11 Pro Plus அந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்தியன் மணிக்கு 22,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் பேஸ் வேரியன்ட் 6 + 128GB வேரியண்ட்டை அங்கே சைனாவில் அந்த Redmi Note 11 Pro Plus அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்பெக் அப்படியே ரிட்டைன் ஆகி தான் இந்த Xiaomi 11 Lite 5G இந்தியாவில் வருது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டும் கண்டிப்பாக அண்டர் 25K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த அண்டர் 25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுலேயுமே இந்த 25,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில் 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்க போகுது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெட்மி பிராண்டிங்கு கீழே அவங்க சைனாவில் லான்ச் பண்ண Redmi Note 11 Pro Plus இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ Xiaomi பிராண்டிங்கு கீழே Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற நேமில் வர ஜனவரி 6ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் ரெட்மி கிட்ட இருந்தும் அவங்களுடைய இந்த Redmi Note 11 சீரிஸும் இந்த ஜனவரி மாதம் தான் லான்ச் ஆக போகுது. இதுவுமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ரெட்மி கிட்ட இருந்தே Redmi Note 11 Pro Plus அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி மாதம் லான்ச் ஆகுது அப்படின்னும் போது எதுக்காக இந்த Xiaomi 11 Lite 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேஸ்ட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்தியாவில் ரெட்மி பிராண்டிங்கு கீழே லான்ச் பண்ண போகிற அந்த Redmi Note 11 சீரிஸ் இவங்க சைனாவில் லான்ச் பண்ண இதே ஸ்பெக்கோட வரப்போகிறது கிடையாது. இந்தியாவில் Redmi Note 11 சீரிஸை ஸ்லைட்டாக ஸ்பெக்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக சைனாவில் Redmi Note 11 சீரிஸ் லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே Mediatek Dimensity பவர்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது இந்த Redmi Note 11 சீரிஸ் Snapdragon பவர்டு ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரியான சில நியூஸுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால Redmi Note 11 சீரிஸ் இந்தியாவுக்கு வரும்போது சைனாவில் அவங்க லான்ச் பண்ண அதே ஸ்பெக்கோட வரப்போகுது கிடையாது. அந்த ஸ்பெக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் வேற மாதிரியான ஸ்பெக்கோட தான் Redmi Note 11 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அதனால இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறதுனால Redmi Note 11 சீரிஸ்க்கு இதனால எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியன் மார்க்கெட்டில் வேற வேற டிஃப்ரெண்ட் ஸ்பெக் காம்பினேஷனோட தான் வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போதுமே கண்டிப்பாக அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி நாம சொன்ன அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக அதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் லான்ச் ஆக போகுதா இல்லை பிரைஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி இப்போதைக்கு இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜை பற்றி வந்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.